ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட் வந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா கடைசியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னு பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எழுதலாம்? 3ன்னு எழுதலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கா? அந்த 3 பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கொயர் ரூட்டோட பார்த்தீங்கன்னா 61 இருக்கா? அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இதை ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா 8 கிடைக்குமா? இந்த 8 பார்த்தீங்கன்னா அடுத்து மூணாவது ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு? 28 இருக்கா? அப்போ 28 + 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இருக்குமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்குமா? அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? அதே மாதிரி சேம் சிமிலர் அப்ரோச் என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டின் அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? நமக்கு 17 வருமா? இப்போ இந்த 17 என்ன பண்ணுங்க 47ஓட என்ன பண்ணுங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 கிடைக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்குமா? இப்போ 8 எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கடைசி ஃபைனல் ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 136 இருக்கா? அதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 கிடைக்குமா? இது பார்த்தீங்கன்னா இது வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்குமா? ஓகேவா? அதே மாதிரி சேம் சிமிலர் அப்ரோச் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க பார்க்கலாம்.